40 நாட்கள் சிலுவை ஆச்சரியங்கள் என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்மோடு இணைந்திருக்கிறார் அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாருங்கள், அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மாதவன், இந்த நிகழ்ச்சியில நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம்? 40 நாட்கள் இயேசுவின் தியாகங்கள், இயேசுவின் சிலுவை பாடுகள், இயேசுவின் மரணத்தை சுற்றின நிகழ்வுகளை பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த சிலுவை பாடுகளின் மத்தியில் இயேசுவுக்கு உதவின, இயேசுவின் மீது அன்பு வைத்திருந்த சில நல்ல மனிதர்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதுல ஒரு நபர் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்ற நபரை பற்றி பார்க்க போறோம். சரி மாதவன், இந்த நபரை குறித்து வேதாகமத்துல என்னென்ன தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது? இந்த நபரை பற்றி வேதாகமத்தில் 4 சுவிசேஷ புஸ்தகங்களையும் குறிப்பிடப்பட்டு பல தகவல்கள் இருக்கிறது. சரி, ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகமா எடுக்க போறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை முதலில் எடுக்கலாம். மத்தேயு 27 அதிகாரம் 57 வாக்கியத்தை வாசிக்கலாம். கண்டிப்பா. மத்தேயு 27 அதிகாரம் 57 வாக்கியம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தையா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து. இந்த வசனத்துல இருந்து ஒரே ஒரு டீடைல் எடுத்துக்கலாம், முக்கியமான டீடைல். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன், ஒரு செல்வந்தன், ஒரு சீமானா இருந்தவன் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த குறிப்பை உங்களுடைய மனதில் முதலாவதாக பதிய வைத்துக் கொள்ளுங்க. யாரா இருந்தாரு? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு சீமானாக இருந்திருக்கிறாங்க. ஓகே, அழகா சொன்னீங்க. இரண்டாவது குறிப்பை தெரிந்து கொள்ள மார்க்குவின் சுவிசேஷ புத்தகத்துக்கு நாம் போலாம். சரி, மார்க் 15 அதிகாரம் 43 வாக்கியத்தை வாசிக்கின்றேன். கண்டிப்பா. மார்க் 15 அதிகாரம் 43 வாக்கியம். கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இந்த வசனத்துல இருந்து 2 முக்கியமான குறிப்புகளை நம்ம எடுத்துக்கலாம். சரி, முதலாவது குறிப்பு, கணம் பொருந்தின ஆலோசனைக்காரன். அவர் ஒரு கவுன்சிலரா இருந்திருக்கிறாரு. சரி, யார் யாருக்கு வேதத்திலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட சரியான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஆலோசனைக்காரா இருந்திருக்கிறாரு. ரொம்ப மதிப்பு மிக்க நபர். அதனாலதான் கணம் பொருந்தியங்கிற வார்த்தைய சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். எப்படி ஒரு கலெக்டர்னா ஒரு மரியாதை கொடுப்போம், ஒரு டாக்டர்னா ஒரு மரியாதை கொடுப்போம், இன்னும் சில தொழில் அதிபர்களை பார்த்தா நம்ம மரியாதை கொடுப்போம். அப்படி சொசைட்டில, சமுதாயத்தில் மிகவும் மதிப்பு மிக்க ஒரு நபராக இவர் இருந்திருக்கிறார். இதான் முதலாவது விஷயமா இந்த வசனத்தை வந்து நம்ம பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யூதர்களில் பலர் மேசியா இந்த காலத்துலதான் வருவாருன்னு, மேசியாவின் காலம் வந்தது என்றும் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கான காலம் வந்தது என்றும் காத்திருந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் கூட இருந்தாரு. யோவான் ஸ்நானகன் கூட இயேசுவின் இடத்தில் சீஷர்கள் அனுப்பி கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொரு வர காத்திருக்க வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தவர்கள் யோவான் ஸ்நானகனும் இருக்கிறார். அதே நேரத்தில் லூக்கா புஸ்தகத்துல 2 அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்கிறது. இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு காத்திருந்தவன் என்று சிமியோனை பற்றி சொல்லுகிறது. எருசலேமுக்கு மீட்பு உண்டாக காத்திருந்தவர்கள் என்று அன்னாளை பற்றியும் இன்னும் சில பேரை பத்தியும் சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. அப்ப இயேசுவின் வருகைக்காக, மேசியாவின் வருகைக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வருகைக்காக காத்திருந்தவர்களில் இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு மிக முக்கியமான நபராக இருந்தாருங்கிறத பார்க்கலாம். சரி, மூன்றாவது குறிப்பை லூக்கா புஸ்தகத்துல இருந்து போய் பார்ப்போம். லூக்கா 23 அதிகாரம் 50 மற்றும் 51 வாக்கியத்தை வாசிக்கலாம். கண்டிப்பா. லூக்கா 23 அதிகாரம் 50 மற்றும் 51 வாக்கியங்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். இந்த வசனம் யோசேப்பை பற்றி இன்னும் கூடுதல் 2 தகவலை கொடுக்குது. இந்த மனிதன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, தேவன் நம்மை மதிப்பு மிக்கவராக பார்க்கும் அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பது முக்கியம்.
அந்த அடிப்படையில இவர் உத்தமனாகவும் இருந்திருக்கிறார், நீதிமானாகவும் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, நான் சொன்னேன் அல்லவா, இவர் ஆலோசனைக்காரராக இருக்கிறார். இவர் யூத தலைவர்கள் நிறைந்த அந்த அவையில் ஆலோசனைக்காரரா இருக்கிறார். அப்ப இந்த யூத தலைவர்கள் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்களா, நிராகரிச்சாங்க. அப்ப நிராகரிக்கும் போது இயேசுவை கொலை செய்வதற்கு அங்க திட்டமிட்டாங்க. அதற்கு அந்த குழுவில் ஆலோசனைக்காரராக இருந்த இவர் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் சம்மதம் தெரிவித்தாரானா? இல்ல. இயேசுவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க, இவர் அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், சம்மதிக்க மாட்டேன்னு சம்மதிக்காம அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு நபராக இருந்தார் என்பதை பார்க்க முடியும். எவ்வளவு ஒரு உத்தமமான நபரா இருந்தாரு பாக்குறீங்களா? அப்படி ஒரு குழுவை எதிர்த்து சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றது கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க புறக்கணிப்பாங்க, நிராகரிப்பாங்க, பழிச்சொல் கூட சுமத்துவாங்க, பேருக்கு கூட களங்கம் விளைவிப்பாங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம தகாத காரியத்துக்கு, தீமையான காரியத்துக்கு, இயேசுவை கொலை செய்யக்கூடிய அந்த திட்டத்திற்கெல்லாம் இவர் சம்மதிக்கலங்கிறத பாக்குறோம். இப்படி மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்க எல்லாரும் யோசேப்பை பற்றி என்ன சொன்னாங்கிறத பார்த்தோம். நிறைவா யோவான் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? நிச்சயமா. யோவான் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வாக்கியம், இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சிஷ்யனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். இந்த வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் போது யோவான் இன்னும் கூடுதல் தகவலை சொல்றாரு. இந்த யோசேப்பு சற்று பயந்த சுபாவத்தில் இருந்தவர். இவர் யூதர்களுக்கு சற்று பயந்ததினாலே ஒரு காலம் வரைக்கும் அந்தரங்க சீஷனாக இருந்தார். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சீக்ரெட் டிசைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அந்தரங்க சீஷன் வெளியரங்கமாக மாறினார். எப்பொழுது என்றால் இயேசுவின் சிலுவை மரணத்தை கண்ட பின்பு. அது வரைக்கும் கொஞ்சம் அவருடைய விசுவாசத்தை சீக்கிரட்டா தான் வச்சிருந்தாரு. என்னைக்கு இயேசுடைய தியாகத்தை, சிலுவையை பார்த்தாரோ அன்னைக்கு இனி நான் என்னுடைய விசுவாசத்தை சீக்கிரட்டெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், நான் வெளியரங்கமாக அறிக்கை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா தைரியமாக பிலாத்துவின் இடத்தில் இயேசுவின் அந்த இறந்த சடலத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். மாதவன், இந்த அரிமத்தையா ஊரான யோசேப்பை பற்றியதான 4 சுவிசேஷங்கள்லயும் சொல்லப்பட்ட ஆச்சரியமான தகவலை சொன்னீங்க. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது? இதுல அநேக ஆவிக்குரிய பாடத்தை படிக்கலாம். அதுல மிகவும் முக்கியமான முதலாவது ஆவிக்குரிய பாடத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த ஒரு கல்லறையை கொடுத்தவர் இந்த அரிமத்தை ஊரானாகிய யோசேப்புங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஒரு வசனத்தையும் நான் என்ன பண்றேன், வாசிக்கின்றேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வாக்கியம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. இந்த வசனத்துல இருந்து அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு இயேசுவுக்கு ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை என்ன பண்ணாரு, கொடுத்தாருங்கிறத பாக்குறோம். அப்ப இயேசுவுக்கு தி பெஸ்டா ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அம்மா போன் கேட்பாங்க பையன்ட்ட. பையன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தான் யூஸ் பண்ண பயன்படுத்தி முடித்த ஒரு போனை என்ன பண்ணிருவாங்க, வச்சு வாங்கிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா வேற எங்கேயாவது செகண்ட்ஸ்ல போன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா தனக்குன்னு வாங்கும்போது பெஸ்டாவும் புதுசாவும் வாங்கிக்குவாங்க. சில நபர்களுக்கு நம்ம செகண்ட்ஸ்ல கொடுக்கறது ஒரு வழக்கமா வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஆனா இவர் இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒன்றை கொடுக்கல, தி பெஸ்டா ஒரு புதிய கல்லறையை கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்க முடியுது. நாம இயேசுவுக்கு கொடுக்கறதா இருந்தா செகண்ட்ஸா அப்படி கொடுக்கறோமா, இல்ல புதிய தி பெஸ்டா கொடுக்கறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இதுல இன்னும் அநேக ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கிறது. இயேசுவின் வாழ்வு யோசேப்பில் ஆரம்பித்து யோசேப்பில் முடிகிறது. இத எளிமையா புரிந்து கொள்ளும்படியா நான் சொல்றேன். இயேசு பிறக்கும் போது இயேசுவின் தகப்பனாக யோசேப்புன்னு என்ற ஒருவர் இருந்தார். இயேசுவின் இறப்பின் போது அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு என்ற ஒருவர் இருந்ததை பார்க்கிறோம். அப்ப யோசேப்புல ஆரம்பிச்சு இயேசுவின் வாழ்க்கை யோசேப்புல முடியுதுங்கிறத பாக்குறோம். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இயேசுவின் பிறப்பின் போது அவருக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல, சத்திரத்துல கூட இடம் கிடைக்கலங்கிறத பாக்குறோம். ஆனா இயேசு இறக்கும் போது அவருக்குன்னு ஒரு புதிய கல்லறை, அவருக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னு பாக்குறோம்.
இந்த புதிய கல்லறை இயேசு சம்பாதிச்சு வச்சதானா நிச்சயமா இல்ல. ஆமா. இயேசு கல்லறை சம்பாதிச்சு வைக்கல, நல்ல மனிதர்களை தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. தன்னுடைய சீச்சர்களை நல்லவர்களா ஆக்கி வச்சிருந்தாரு. சரி. இப்ப இது என்ன நமக்கு பாடம் சொல்லுது அப்படின்னா, நாமும் இந்த உலகத்துல பொருட்களை சம்பாதிக்கக்கூடியவர்களா இல்லாம நல்ல மனிதர்களை சம்பாதிக்கக்கூடிய நபர்களா இருக்கணுங்கிறத இது மூலமா நம்ம கத்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இந்த அரிமத்தை ஊரான யோசேப்பை பற்றி வேதாகமத்தில் தீர்க்க தரிசனத்தில் ஒரு பதிவு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஒரு வசனம் வாசிக்கிறேன். கண்டிப்பா. ஏசாயா 53 அதிகாரம் 9 வாக்கியம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். இந்த வாக்கியத்தின்படி இயேசு மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அந்த ஐஸ்வர்யவான் வேறு யாரும் அல்ல, அரிமத்தை ஊரானாகிய யோசேப்புங்கிறத பார்க்கலாம். இப்ப தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இந்த அரிமத்தையா ஊரானாகிய யோசேப்பு இருந்தாருங்கிறத பார்க்கலாம். நாமும் இந்த மனிதனை போல தி பெஸ்ட ஆண்டவருக்கு கொடுக்கலாம். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல சில நல்ல மனிதர்களா நம்ம வாழ்க்கையில சம்பாதிக்கலாம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாக, சீக்ரெட் டிசைபிளா தான் இருந்தாரு. எப்போ அந்த சிலுவை காட்சியை பார்த்துட்டாரோ அன்னில இருந்து பகிரங்கமான சீஷனாக மாறினார். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இயேசுவின் சடலத்தை பிலாத்தின் இடத்தில் போய் தைரியமா கேட்கறது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா மிகவும் கொடியவர்கள், துன்மார்க்கர்கள், அநியாயக்காரர்கள் தான் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். அப்படி சிலுவையில் அடிக்கப்படுறவங்கள என்னுடைய சகோதரன், என்னுடைய உற்றார் உறவினர்னு சொல்றதே ஒரு வெக்கக்கேடு, ஒரு ஷேமான ஒரு விஷயம். சரி. ஆனா மற்றவர்கள் எப்படி நினைக்கிறாங்கிறதெல்லாம் நான் பொருட்படுத்த போறது இல்ல. என்னுடைய இயேசுவை பற்றி எனக்கு தெரியும். என்னுடைய இயேசுவுக்காக எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் நான் அதை தாங்கிக்கிறேன், அதெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன்னு அவர் சுவிசேஷத்தை குறித்தும் கிறிஸ்து இயேசுவை குறித்தும் ஒருபோதும் வெட்கப்படவே இல்ல. பவுல் கூட சொல்றாரு, நான் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று எழுதியிருக்கிறார். அப்படி தைரியமா அந்தரங்க சீஷனா இல்லாம இயேசுவின் தியாகத்தை சிலுவையில பார்த்தாரு. அன்னில இருந்து பயங்கரமான வெளிப்படையான ஒரு பகிரங்கமான சீஷனாக மாறினார். நாமும் இவரை போன்று வாழுவோம், மாறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்து கொண்டீங்க சகோதரரே. நிச்சயமா வேதத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக நாம் தி பெஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமா இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் ஊழியத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன்.